இன்னைக்கு நம்ம ஆர்டிஓர் மிஸ்ங்கிற மன்வாவோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். போன பார்ட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயினிக்கு அடிக்கடி கனவுல வர அந்த குட்டி பையனும் ஹீரோவும் ஒண்ணுதான் சொல்லிட்டு. அப்படியே இந்த பார்ட்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா ரோஸ் தான் கட்டுறாங்க. இந்த நோபல் லேடிலாம் ஒன்னா சேர்ந்துட்டு டீ குடிச்சிட்டு காசிப் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. வந்துட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு டெலிண்டா எப்படி இருக்கிறா, ஏன்னா அவ முட்டா போகணும் தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இவ சொல்றா, ரோஸ் அவங்க முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாரையும் பாருங்க, ஆல்ரெடி அவ முட்டா பொண்ணு, இப்ப வர ஆக்சிடென்ட்டா, ஐயோ கையை உடச்சிட்டாலா காலை உடச்சிட்டாலா, அவங்க அப்பா நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச, அப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அவங்க முன்னாடியை விட கொஞ்சம் புத்திசாலியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்ப, ஆமா டாக்டர் வந்து இப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காரு, அந்த விபத்துல நடந்த ஷாக்ல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காங்க, மொத்தமா ஒரு புது ஆளா இருக்காங்க, முன்னாடியோட ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க, முன்னாடி மாதிரி முட்டாள்தனமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து பிளான் பண்ணதே அதான். என்னன்னா இப்ப வந்து டெலிண்டாக்கு இருக்கான அந்த ஃபியான்சி, அவன் தான் கெட்டவனே இவளுக்கு தெரியும். எப்படியாச்சு அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு டெலிண்டாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைக்கணும், அதுக்கு இவ புத்திசாலியா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் வந்து அவளுக்குன்னு மாப்பிள்ளை கொடுப்பாங்க, என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கும். அதுக்காக தான் ரோஸ் வந்து இவ்வளவுதான் வந்து டெலிண்டாக்காக பண்றா. அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு சூனியக்காரி 3 வருஷமா தூங்கிட்டு இப்பதான் அந்த அம்மா எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்தோடனே அங்க ஒரு சின்ன பாத்திரம் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த பாத்திரம் முழுக்க ஹீரோவோட சோலால நிறையிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இப்ப இன்னொரு ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா, ரூயன் வந்து இறந்து போயிருப்பாள்ல, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினி ஒரு கேரக்டரா வந்திருப்பாள்ல, அந்த கேரக்டர் தான் ரூயன். அந்த ரூயன் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இந்த சூனியக்காரிட்ட தான் வந்திருக்கிறான். இது மாதிரி ரூயனை வந்து திருப்பி பறக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அவங்க தான் சோனியக்காரியாச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரூயன் வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சோலை வந்து திருப்பி கொண்டாங்கல்ல இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தான் கேட்டிருக்கான். அதனால இந்த சூனியக்காரி தான் அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி டெலிண்டாவோட உடம்புக்குள்ள நம்ம ரூயன், அதாவது நம்ம ஹீரோயினியோட சோலை வர வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது எந்த உடம்புக்குள்ள வந்து அந்த சோல் திரும்பி வந்திருக்குன்னு தெரியாது, அதை நீ தான்ப்பா கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அதுக்கு மாறா நம்ம ஹீரோ இருக்கான, அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட சோலை வந்து இந்த சூனியக்காரிக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கான். அந்த விஷயத்தெல்லாம் அந்த சூனியக்காரி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, சரி நம்ம சொன்ன மாதிரியே அந்த சோல் இந்த உலகத்துக்கு வந்துருச்சான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம நினைச்சபடியே அந்த சோல் வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம டெலிண்டா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த மெய்டு ரோஸ் பொண்ணு தான் வந்துட்டு, இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா, இது எல்லாமே உங்களுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அதுல நிறைய ஜுவல்ஸ். ஏன்னா இந்த டெலிண்டாட் அந்த ரோஸ் பொண்ணு நிறைய திருடி இருந்தால, அது எல்லாத்தையும் இப்பதான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்துடுறா. அப்படியே அழுகுறா. இது மட்டும் இல்ல, வேற ஒரு விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினிக்கு புரியுது இவ ஃபியான்சியை பத்தி தான் பேசுறான்னு சொல்லிட்டு, நீ ஃபியான்சி கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது உங்களுக்கு தெரியுமா, அப்ப கூட என்ன கூடயே வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் மன்னிப்பு கேட்கிறா. அவரை நான் லவ்வே பண்ணல, அவர் அப்படித்தான் என்ன லவ் பண்ணல, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அவரே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றப்ப அவ அதிர்ச்சி ஆயிடுறா. என்ன சொல்ற, அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அவன் ஆல்ரெடி உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்ல. அப்படியா, அப்ப நீங்க அவரை காதலிக்கலையா, அவரை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் முன்னாடி, அது எப்பயோ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றாளா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதோட டெலிண்டா பாக்குறா, இவ உண்மையிலேயே மாறிட்டாளா, இவள நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காளா. அப்பதான் அந்த ரோஸ் சொல்றா, அப்ப என்ன மன்னிச்சிருங்க, என்ன மட்டும் ஒதுக்கிறாதீங்க, நான் உங்க கூடயே இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஓ அப்படியா, அப்பனா சரி, எனக்காக ஒரு ரூமர்ஸ் பரப்புறியா, என்னன்னா இவ வந்து இப்ப புத்திசாலி ஆயிட்டா, முன்னாடி மாதிரி முட்டாள் பொண்ணா இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாரும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க, அந்த பையனை பார்க்கலாம்ல, அதுக்காக இப்படி கேட்கிறாள் அவள்கிட்ட. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் போன டீ பார்ட்டில போன சாப்டர்லயே சொல்லியிருப்பலா, இது மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் இவ வந்து அறிவாளியா மாறிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. அதான் சொல்றா, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்படியா, ஆல்ரெடி நீ சொல்லிட்டியா, அப்பனா சரி, அவங்க கூட நான் வந்து கனெக்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாச்சும் பண்றியா அப்படின்னு சொல்றப்ப, கண்டிப்பா நான் வந்து அவங்களோட டீ பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரே சந்தோஷம். அதோட இந்த ரோஸ் போயிட்டு, உங்களை அந்த டீ பார்ட்டில ரொம்ப ரொம்ப அழகா கட்டணும், இந்த ட்ரெஸ் போடலாம், இது போடலாம், இப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்குச்சிட்டு இருக்கா. ஹீரோயினி பாக்குறா, இப்படி ரோஸ்
ரோஸ் மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. சரி அந்த ஃபியான்சி கூட ரோஸும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே காட்டி குடுக்கணும்னு தான் இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அதான் ரோஸ் மாறிட்டால்ல. அப்ப வந்து நம்ம ரோஸ பத்தி சொல்ல வேணாம். அந்த ஃபியான்சிக்கு நம்ம வேற ஏதாச்சும் தான் பிளான் பண்ணணும். அப்படிங்கிற மாரி டெலிண்டா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. நம்ம டெலிண்டா எதுவுமே செய்ய தேவையில்ல. அந்த லூசு ஃபியான்சி இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான். அது அப்படியே அந்த கார்லெட் மெஜிஷியன் ஹீரோவோட மெஜிஷியன் இருக்கான்னு அவன் வந்து அந்த பறவை வச்சு ஸ்பை பண்ணிட்டு இருந்தானே. அது அப்படியே டெலிண்டாவோட அப்பாட்ட காட்டிடுறான். அவர் அப்படியே அதிர்ச்சியா இருக்காரு. இந்த பையன் இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவனை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், அவசரப்படாதீங்க, சரியான நேரம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ரோஸ் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி அவங்க வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாங்க டீ பார்ட்டிக்கு, உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. அப்படியே ஒரு வாரம் ஓடிடுது. அந்த பார்ட்டிக்கு சூப்பரா நம்ம டெலிண்டாவை கிளப்பி விட்டுறா. அப்ப கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போலான்னு இருக்க பார்த்தா டெலிண்டா அப்பா வந்துட்டு அந்த ஊர்ல இருந்து திரும்பி இங்க வந்திருக்காரு. அவர் வந்துட்டு அவர் பொண்ணை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபேன்ஸ் இப்படி ஏமாத்திட்டு இருக்கானே என் பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின்ட்ட எதுவுமே சொல்லல. நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரா. அதே மாதிரி டீ பார்ட்டிக்கு வந்துட்டு ரோஸும் கூட இருக்கா. ஏதாச்சும் பிரச்சனைனா அவ பார்த்துப்பா. அதோட இவங்க எல்லாரும் ஜாலியா குடிச்சிட்டு அப்படியே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட ரியல் வேர்ல்டுல வந்துட்டு இது மாதிரிதான் இவளுக்கு எந்த ஃப்ரெண்டுமே இருந்திருக்க மாட்டாங்க, தனியாவே இருந்திருப்பா. இங்கேயே நான் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட கொஞ்சம் கவலையாவும் இருக்கா. என்னைக்கு வேணா இந்த உலகத்தை விட்டு போகலாம்ல. அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே டீ பார்ட்டி முடிஞ்சிருது. கிளம்பி வரப்பதான் அந்த ரோஸ் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி இந்த அரசாங்கம் தொடங்குனதுக்கான ஒரு விழா நடக்க போகுது பேலஸ்ல. அதுல வந்து இஸ்கானும் கலந்துப்பான், அதான் ஹீரோவும் கலந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கால. ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, அப்படியா பேலஸ்லயா? ஏன்னா பேலஸ்ல தானே இவளோட கனவுல ஒரு அந்த குட்டி பையன் இருக்கிறான். ஆனா அவளுக்கு தெரியாது அந்த குட்டி பையன் இஸ்கான்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். அதான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பனா நம்ம வந்து ஹீரோட்ட கேட்கலாமே, என்னையும் அந்த அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையில போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அந்த பயலையே ஆளை காணுமே வீட்டு பக்கமேன்னு யோசிச்சுட்டு வண்டி வந்து இறங்குனா அவன் வீட்டுல தான் இருக்கிறான், இவளோட வீட்டுல. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுவா உங்க அப்பா கிட்ட ஒரு வேலை விஷயமா பார்க்க வந்தேன், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, வாங்கலாம் கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினைய கூப்பிட்டுட்டு இருக்கான். சரின்னு ஹீரோயினையும் போறா. அங்க வந்து அந்த பெரிய விழா நடக்க போகுதுல்ல, அதுக்காக நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குட்டி குட்டி கேம் எல்லாம் சிட்டிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்களா. அப்பதான் டெலிண்டா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இப்ப நடக்க போகுதுல்ல பெரிய பார்ட்டி பேலஸ்ல. அப்ப வந்து இவ கூட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிரவுன் பிரின்ஸ் வந்து இவளை பாசமா கூப்பிடுற மாதிரி ரூயன்னு சொல்லிட்டு பாத்திருப்பாளா. அப்பனா நான் வந்து கிரவுன் பிரின்ஸ நேர்ல பார்த்தா பாஸ்ட் பொசஷன்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். அதே மாதிரி அந்த சின்ன பையலையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கான்ட்ட கேட்குறா. ஹீரோட்ட தான் கேட்குறா, இது மாதிரி என்னைய அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் சொல்றான், நீ ஆல்ரெடி கெஸ்ட் லிஸ்ட்ல இருக்க, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அந்த சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க, கேம்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த ஹீரோக்கு வேற கையில அடிபட்டுருமா. அப்போ வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருப்பான் அவன் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து இவளை பாசமா பார்த்துட்டு இருப்பானா. ஹீரோயினி பாக்குறா, இவன் என்ன நம்மள இப்படி பாக்குறான், இந்த இந்த ஃபீலிங் ஆல்ரெடி எனக்கு வந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையும் பார்க்க, அவன் அவன் கண்ணு ரெட் கலர்ல இருக்கும். இவ கனவுல வந்தானா இந்த குட்டி பையன், அவனோட கண்ணு ரெட் கலர்ல இருக்குமா. ஒருவேளை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பா. அதோட வந்துட்டு அங்க போட்டி போயிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இஸ்கானை வந்து இன்னொரு போட்டியிலையும் கலந்துக்க சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவனும் கலந்துக்கிறான். பார்த்தா அங்க வந்து எல்லாருமே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு பெரிய மரத்தை வெட்டணுமா. ஐயோ ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றாங்களே, இவன் இவன் வந்து செகண்ட் பிரின்ஸ் ஆச்சே, இவனும் ட்ரெஸ்ஸை கழட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அவனும் அங்க கழட்டிடுவான். பார்த்தா அவன் உடம்பு முழுக்க அவ்வளோ காயமா இருக்கும். அப்பதான் ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வரும், இதுக்கு முன்னாடி இவனுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவளே சுதாரிச்சுட்டு யோசிக்கிறா, நான் எப்ப இவனை முன்னாடியே இவன் உடம்பெல்லாம் பார்த்தேன், என்ன இப்பெல்லாம் நான் வந்து யோசிக்கிறேன், ரூயனுக்கும் இவனுக்கும் இடையில இருந்த கனெக்ஷன் என்ன மாதிரி கனெக்ஷன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவ குழம்பி போய் நிக்க. கடைசியா அந்த போட்டியில வந்து ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். அதுக்கு பிரைஸா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போற இது கிடைக்கும், உங்களுக்கு டிக்கெட்டு. இவங்க லவ்வர்ஸ்ன்னு நினைச்சிட்டு அவர் கொடுக்க, ஐயோ நாங்க லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க சும்மா எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ப்ரைஸா போட் ரைடுக்கு போறதுதான். சரி சொல்லிட்டு 2 பேரும் போட்ல போயிட்டு இருக்காங்களா. அப்படியே அமைதியாவே இருக்கா. சரி ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினே சொல்றா, நீங்க வந்து நிறைய லவ்வர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, நிறைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு இருந்திருப்பாங்கல்ல, ஏன்னா நீங்க பிரின்ஸ் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்பெல்லாம் எனக்கு நிறைய பேர் கிடையாது, எனக்குன்னு ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு தான் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்க சில விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் உடைச்சு அதுல இருக்க கொஞ்சம் விஷயத்தையாச்சும் நல்லா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்துட்டு இருக்கா.
ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எதுவும் உங்களுக்கு தப்பு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ அத பத்திலாம் சொல்லல. "வா ரொம்ப குளிருது பேர்லாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறான். ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சொல்றப்ப அவ்ளோ சோகமா இருந்தான். அப்படி என்ன ஆயிருக்கும்? அந்த ரூயனுக்கும் அதான் இவளுக்கும் இவனுக்கும் இடையில என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்ல போயிட்டு இருந்திருக்கும்? அப்படிங்கிற மாரி ஹீரோயினி பாத்துக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாளா, டக்குன்னு ஹீரோ கூப்பிட, இவ அப்படியே ஒரு மாதிரி கீழ விழுகுற மாரி போயிருவா. டக்குன்னு ஹீரோ புடிச்சிடுறான். புடிச்சிட்டு ஹீரோயினியோட ட்ரெஸ்ல பின்னாடி நாட் போட்டிருக்கும்ல, அத பாட்டுக்கு அந்த பையன் பாட்டுக்கு பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயின பாத்துட்டு "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொன்னோனே, மன்னிச்சிரு. இது என்னோட ஒரு பழக்கம்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயின் "எது பழக்கமா? பொண்ணோட ட்ரெஸ் அவுக்குறது ஒரு பழக்கமா இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அங்க உட்காந்து அவன் சோகமா அதெல்லாம் பேசியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நான் பாஸ்ட்ல ரூயனா இருந்தப்ப தான் இவனுக்கும் எனக்கும் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் அவன் இப்படி இருந்திருக்கான். அதோட இவன்ட்ட இப்ப நான் தான் ரூயன்னு சொல்லிட்டு உண்மைய சொன்னா, இவன் தான் கொலைகாரனு. அப்புறம் உண்மைய சொன்னா எனக்கு அது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுடுறான். என்ன நீங்க கொலை பண்ண நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்க, ஹீரோ சொல்றான். எனக்கு நீ சாக வேணாம். ஒருத்தர் இறந்து போறப்ப, அவரோட உயிர் அவங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு போறப்ப, அவங்க உடம்பு ரொம்ப கோல்டா மாறப்ப, அது எவ்ளோ கொடுமையான வலி தெரியுமா? அது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன பிடிக்காம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க உயிரோட இருந்தா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன். எனக்கு அவ்ளோ பெரிய வலி தந்தது தெரியுமா அது? அதோட ரூயன், என் கண்ணு முன்னாடி இப்ப நீ உயிரோட தானே இருக்க. அப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய பார்த்து கேட்கிறான். அப்படியே அந்த பார்ட்ட முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்ல தான் என்ன நடக்க போகுது? ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என்னன்னு தெரிய வரும். அடுத்த பார்ட் அடுத்த சனிக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.